அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 6 பேட்ச் இருக்குங்க. அதில் ஒரு 650 மாணவர்கள் மேலே இருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 70லேருந்து 80 டெஸ்ட்டு கிட்ட பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன ரவுண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக புது புக்கை முடித்தோம். அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு தனியாக டெஸ்ட் வச்சோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை டெஸ்ட் வச்சோம். அதுக்கப்புறம் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி இந்த இயற்கணிதம், அல்ஜிப்ரா இது மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது ஆர்எஸ் அகர்வால் ரவுண்ட். இந்த வாரத்தில் அடுத்த வாரத்துக்கும் ஆர்எஸ் அகர்வால் ரவுண்டு வரும். வந்துட்ட பிறகு அடுத்தது வாரத்தில் ஒரு 3 நாள் ஓகேவா மெயினே வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 மெயின் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு 7 மெயின் வந்துருச்சு. இன்னொரு 13 மெயின் 20 மெயின் வைக்கலாம்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ரிவிஷன் பண்ணுங்கள் மாணவர்கள். லாஸ்ட் இடத்துல ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் படிக்காதீங்க. ஏற்கனவே படித்து நம்மக்கிட்ட என்ன நோட்ஸ் இருக்கோ அதை மட்டும் முதல்ல தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாண்டி வெளியே போய் படிங்க. ஓகேவா? இந்த 3 டாப்பிக்கை மட்டும் தேடி தேடி படிங்க. ஏன்னா தனிவட்டி, கூட்டுவட்டி, ஹெச்எஃப், எல்சிஎம், டைம் ஒன்று இருக்குது. இந்த 3த்துலேருந்து 12 கொஸ்டின்ஸ் வரும். அதனால் இந்த 3 டாப்பிக்கை நல்லா தேடி தேடி படிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேற்று மெயின் 7வது மெயின் நம்ம பார்த்தோம். அதோட ஆன்சர் கீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதில் அடுத்து குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் சார். 500 தான் ஃபீஸு. கிட்டத்தட்ட 100 டெஸ்ட்டு. ஓகேவா? அதனால் மாணவர்கள் யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போகிறேன். என் நம்பர் கொடுங்க, மெசேஜ் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? வாழ்த்துக்கள் சார். அடுத்தது ஃபஸ்ட்டு கேள்வி நல்லா கவனிங்க. ராகுல் 7/6/2002 4000 கடனாக பெற்றார். அதை 19/8/2002 திரும்பி செலுத்தினார். 5% வட்டி வீதம் கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி டேட்டை கொடுத்து கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த டோட்டல் டேஸை கணக்கு பண்ணணும். அந்த நாட்கள் எண்ணிக்கையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், வட்டி கண்டுபிடிக்கணும். நாட்களில் கொடுத்துருந்தா 365 டிவைட் பண்ணணும். மாதத்தில் கொடுத்துருந்தா 12 டிவைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், முதல்ல இது என்னது 6 7 6 தானே. 6ன்றது என்ன மாதம்? ஜூன் மாதம். ஜூன் மாதம் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னா 30 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 30லேருந்து இங்கே என்ன 7 கொடுத்துருக்காங்க. அந்த 7 அப்படியே கழிக்கிறேன், 23. அடுத்து ஜூலை எவ்வளோ? 31. அடுத்து ஆகஸ்ட் எவ்வளோனா, இங்கே ஆகஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 19 கொடுத்துருக்காங்களா? 19. அவ்வளோதான் சார். பாருங்கள், இது ஜூன், இது ஜூலை, இது ஆகஸ்ட். 3த்தையும் ஆட் பண்ணுறோம். 9 10 13க்கு 3 மீதி 1. ஸோ 73 நாட்கள். நம்ம இது மாதிரி இந்த டேட்ஸை கண்டுபிடிக்கணும்னா 99% கணக்கில் இந்த 73 மடங்காக தான் வரும். ஏன்னா அதுதான் 365 கேன்சல் ஆகும். அதனால் நீங்கள் போடுறீங்க ஒரு 74 வருது, 72 வருதுன்னா நீங்கள் ரவுண்டாக 73 எடுத்துக்குங்க. ஓகேவா? அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், PNR/100. பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 4000 போட்டேன். என்னோட வேல்யூ 73 நாட்கள்ன்றதால கீழே நான் என்ன பண்ணுறேன், 365 டிவைட் பண்ணுறேன். ஆரோட வேல்யூ எவ்வளோ? 5 டிவைட் 100. இது ஃபார்முலா. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஓவர் 73 5 73 தான் எவ்வளோன்னா 365. 5 மடங்கு வரும். ஏன்னா வேறு எதுவும் கேன்சல் ஆகுது. 73 பகாயன். அப்போ எத்தனை மடங்கு வரும்? 5 மடங்கு வரும். ஸோ இந்த 5 மறுபடியும் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன கிடைக்குது? வெறும் 40 மட்டும் தான் நமக்கு தனி வட்டியாக கிடைக்குது. சரி, அவர் செலுத்திய தொகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 4000 ஒரு 40 4040. சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 6500 ஆகவும் 1 ஆண்டுகளில் 5750 ஆகவும் மாறுகிறது. அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க. என்ன சார் இங்கே தனி வட்டி கூட்டு வட்டினே கொடுக்கல? அப்படி எதுவுமே கொடுக்கலன்னா தயவுசெய்து தனி வட்டி தான் எடுத்துக்கணும். கூட்டு வட்டினா தெளிவாக கூட்டு வட்டின்னு கொடுப்பானுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், 1 வருஷத்தில் எவ்வளோ மாறுது? 5750ன்னு மாறுதா? ஸோ 3 வருஷத்துக்கு எவ்வளோ மாறுது? 6500ன்னு மாறுதா? ஸோ இதில் கழிச்சு நான் இடைப்பட்ட அந்த 1.5 வருஷத்துக்கு வட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். 1 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா இதுலேருந்து கழிக்கணுங்க. கழிச்சா 750ன்னு வரும். அதானே? சரி, 1.5 வருஷத்துக்கு 750னா இங்கே பாருங்கள், 1 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 750. ஸோ 1.5 வருஷத்தோட மொத்த தொகை எவ்வளோ? 5750. ஸோ நம்மளுக்கு அசல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1.5 வருஷத்துக்கு இல்லை அதில் கண்டுபிடினா இதுலேயும் போகலாம். இங்கே பாருங்கள், 1.5 வருஷத்துக்கு 750. 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 1500. அது எதுவுமே கழிங்க. அப்போ அசல் நம்மளுக்கு வேணும்னா இங்கே பாருங்கள், 1.5 வருஷம் இல்லை 3 வருஷம். நல்லா, ஏன்னா இது 2ஆல் பெருங்க. 1.5 வருஷம் இல்லையா? 1.5 2ஆல் பெருங்கன்னா வரும் 3 அப்படியே டபுள் ஆகினா 3. அப்போது 3 வருஷத்தோட மொத்த தொகை 6500. 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னா 1500. இதை கழிக்கிறேன், 5000 ஆன்சர். நீங்கள் வேணும் இதிலே கூட இங்கேயே கழிச்சிக்கலாம். ஸோ 5750. 1.5 வருஷத்தோட மொத்த தொகை எவ்வளோ? 5750. 1.5 வருஷத்தோட மொத்த தொகை. 1.5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 750. இதை கழிச்சா என்ன வரும்? 5000 அசல் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம 5000 போட்டாச்சு. 2 இடத்துல ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படிங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, PNR ஃபார்முலா போட்டோம். இங்கே பாருங்கள், 5000 போட்டோம்.
என்னோட எவ்வளோ 3 வருஷத்துக்கு போடலாமா 3 ஆர் எவ்வளோ தெரியாது டிவைட் 100 ஈக்குவல் டு 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ 1500 தானே இங்கே பாருங்கள் 1500 அவ்வளோதான் சார் சுருக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ஆரோட வேல்யூ கிடச்சி இங்கே பாருங்கள் 2 0 2 0வா இந்த ஒரு 0வா ஒரு 3 3 3 5 ஒரு 0 ஒரு 5 5 50 அப்போ ஆரோட வேல்யூ என்னென்னா 10%. ஸோ 5000 10%. டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. 3200ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 ஆண்டுகள்னா ரேஷியோ என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு 2:1 ஞாபகம் வரணும். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 2.5 நம்ம என்ன பண்ணலாம் 5/2ன்னு எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்ம போகிறதுக்கு. ஸோ 5/2 கீழே ஒரு 100 அவ்வளோதானே 2 0 2 0 ஓ 2 2 16 2 32 இப்போ 16 5 80 இதை 2ஆல் பெருக்கணும். ஏன்னா முதல் ரேஷியோ 2 தானே 2ஆல் பெருக்கணும் என்ன வரும் 160. அடுத்தது இந்த 80 ரூபாய்க்கு ஸோ 5/2 கீழே ஒரு 100 எப்பவுமே பர்சன்டேஜ்னா பை 100 பண்ணோம் இல்லையா அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் ஓ 2 2 42 100 ஒரு 0 ஒரு 0 ஓ 2 5 2 5 10 ஓ 2 2 2 2 4 அப்போ வெறும் 2 மட்டும் தான் கிடைக்குது. இதை 1ஆல் பெருக்கிறேன் அப்போ 2 அப்போ ஆன்சர் என்னென்னா 162 தான். எங்கள் பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகள் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 18,000ஆகவும் 4 ஆண்டுகளில் 40,500ஆகவும் மாறுகிறது எனில் அசலின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது மாதிரி இங்கே 2 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2 ஆண்டுகளா? அப்போ டிஃப்ரென்ஸ் 2 ஆண்டுகள் வருது அப்படின்னா டேரெக்டாக நம்ம அசல் கண்டுபிடிக்கலாம் சார் ஷார்ட்கட்டில். எப்படின்னா சின்ன அமௌண்ட்டை 2 வாட்டி போடணும் 18,000 இன்ட்டு 18,000 ஓகேவா? பெரிய அமௌண்ட்டை ஒரு வாட்டி டிவைட் பண்ணிக்கணும் என்னது 40,500 அவ்வளோதான் சார். புரியுதா? எப்போ இது மாடல் போடணும் டிஃப்ரென்ஸ் 2ஆக இருக்கணும். இங்கே பாருங்கள் இங்கே 3 ஆண்டுகள் இங்கே 5 ஆண்டுகள் இங்கே 1 ஆண்டுகள் இங்கே 3 ஆண்டுகள் அது மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 2 வருது அப்படின்னா நம்ம டேரெக்டாக இது மாதிரி போடலாம். இதை சுருக்குங்க டேரெக்டாக ஆன்சர். இங்கே பாருங்கள் 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா அப்படியே எதாவது அடிக்கலாம் 9 அடிக்கலாமா? இங்கே பாருங்கள் 2 9 18 ஒரு 0 இங்கே என்ன ஒரு 4 9 36 மீதி 4 5 9 45 இங்கே பாருங்கள் 9 அடிங்க 2 9 18 3 0 இங்கே 5 9 45 ஒரு 5 5 4 5 20 அவ்வளோதான் சார். ஸோ 4 2 8 3 0 அப்போ என்ன கிடைக்குது அசல் 8000 கிடைக்குது. எங்கே இருக்குது ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 5வது கேள்வி 2 எண்களின் எல்சிஎம் 210 அவற்றின் HCF 14 என்றவாறு எத்தனை ஜோடி எண்கள் சாத்தியமாகும் கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் HCF 14 அப்படின்னா அந்த 2 நம்பரும் 14ஓட மடங்காக தான் இருக்கும். அதனால் 14Aன்னு ஒரு நம்பரையும் 14Bன்னு ஒரு நம்பரையும் எடுத்துக்கிட்டேன். ஏன் HCF என்னவோ அதோட மடங்காக தான் இருக்குன்றது நமக்கு தெரியும் அதுதானே. சரி இதான் 2 எண் நமக்கு தெரியும் அந்த 2 நம்பரை பெருக்குது அந்த 2 நம்பரோட HCF எல்சிஎம் பெருக்கிறதுக்கு சமமா? அப்போது 14A இன்ட்டு 14B 2 நம்பரை பெருக்கிறேன் அந்த 2 நம்பரை பெருக்குது 2 நம்பரோட HCFையும் எல்சிஎம்மையும் பெருக்கிறதுக்கு சமம். இங்கே பாருங்கள் இந்த ஒரு 14 ஒரு 14 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது ஏபி மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 210 டிவைட் 14 7ஆல் 2A 14 3A 21 ஒரு 0 ஓ 2 2 5 2 30 அவ்வளோதான் சார். 2 நம்பரை பெருக்குனோம்னா 15 அதுதானே. இது மாதிரி எத்தனை ஜோடி சாத்தியமாகும் பாருங்கள். இங்கே பாருங்கள் 5 இன்ட்டு 3 15 15 இன்ட்டு 1 15 அவ்வளோதான். வேறு எந்த நம்பருமே வராது ஜோடியே வராது பாருங்கள் 2 ஜோடி தான் வரும். வேறு எதனா வருதா பாருங்கள் 3 5ன்னு சொல்லக்கூடாது இதே நம்பரை மாற்றி சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்போ எத்தனை ஜோடி எண்கள் சாத்தியமாகும் 2 ஜோடி எண்கள் சாத்தியமாகும் பார்த்துக்குங்க. அடுத்தது 6வது கேள்வி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு எண்ணின் எல்சிஎம் ஆனது HCF போல் 20 மடங்கு. நல்லா கவனிங்க HCF எல்சிஎம் எப்பவுமே எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும் HCFோட மடங்காக தான் இருக்கணுன்றது நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ்னா இது எவ்வளோ 20 மடங்குன்றதால 20ன்னு எடுத்துட்டேன். மேலும் HCF எல்சிஎம் ஆகியவற்றின் கூடுதல் இந்த அமௌண்ட்டு. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டலாமா? கூட்டினா என்ன வரும் 21x அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் 21x ஈக்குவல் டு 25 20 அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வேணும்னா 25 20 டிவைட் 21 ஓர் 21 21 ஒரு மடங்கு மீதி எவ்வளோ 4 42 2 21 120ன்னு கிடைக்குதுங்க. அவ்வளோதான். இது எத்தனை போடுங்க
ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 120. எல்சிஎம்மோட வேல்யூ என்னன்னா 20 × 100. இதை பெருக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ணுறதுக்கு வச்சு இருக்கும். அப்போ 2 நம்பரோட ஹெச்எஃப் தெரிஞ்சு போச்சு, எல்சிஎம் தெரிஞ்சு போச்சு, அதில் ஒரு மதிப்பு தெரிஞ்சு போச்சு. மற்றொரு எண் காண்கன்னு என்ன பண்ணணும், அவ்வளோதாங்க. ஸோ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பெருக்கிட்டு அந்த ஒரு நம்பரால் டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மற்றொரு எண் கிடச்சிரும். பாருங்கள், இது ஹெச்சிஎஃப், இது எல்சிஎம். அந்த ஒரு நம்பர் எவ்வளோ, 480. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0, ஒரு 12 12, 4 12 48, ஒரு நாள் 4, 5 நாள் 20, 5 12 60, 600ன்னு ஆன்சர் கிடைக்குதுங்க. எங்கே இருக்குது 600? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 7வது கேள்விக்கு நல்லா கவனிங்க. இது மாதிரி டெசிமலில் கொடுத்து எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் டிஎன்பிசியில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் ஆர்எஸ் அகர்வாலில் புதுசாக இது வரைக்கும் கேட்காத கேள்வி கொடுத்துருக்கேன், எல்சிஎம் என்ன. ஸோ ஹெச்சிஎஃப் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து காமனாக எல்லாம் ஒரே 0 வர மாதிரி போட்டுருவோம். போட்டுட்டு மேலே இருக்கிற நம்பர் மட்டும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு எத்தனை 0 இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிப்போம். ஆனால் எல்சிஎம் அப்படி கிடையாதுங்க. இது என்ன பண்ணணும்னா முதல்ல 3/1 3ன்னு போடுறோம், 27/10ன்னு போடுறோம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அடுத்தது 0 9 போட்டு கீழே என்ன பண்ணுறோம், 100ன்னு போகிறோம். அதானே? ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டில் கீழே 100 போகிறோம். இப்போ மேலே இருக்கிற நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுக்கணும், அதானே? கீழே இருக்கிற நம்பருக்குலாம் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேவா? 3 27 9, கீழே இருக்கிற நம்பருக்குலாம் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் என்ன வரும், 1 10 100. அவ்வளோதான் சார். இப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா, எல்சிஎம் பெரிய நம்பர் 27, 9ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். அப்போ 27 தான் எல்சிஎம். கீழே இருக்கிற நம்பர்னா ஹெச்சிஎஃப் 1 10 100ன்னு வந்தால் காமனாக 1 மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. அப்போ ஆன்சர் என்ன, 27 தான் சரியான ஆன்சர். எங்கே, டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த 8வது கேள்வி. 10 அதிகரிக்கப்பட்ட நிலையில் ஒரு எண்ணானது 12 15 18 20 24 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படுகிறதெனில் அந்த மீச்சீர் எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10 அதிகரிக்கப்பட்ட நிலையில். ஓகேவா? ஸோ இது மொத்தம் எல்சிஎம் எடுக்க போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த எல்சிஎம் எடுக்கிற எண் வந்து 10 அதிகரிக்கப்பட்ட நிலையில்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் எல்சிஎம் எடுக்கலாமா, 12 15 18 20 24. முதல்ல எடுக்கலாமா, இதில் எடுக்கலாம், 3 எடுக்கலாம். ஸோ 4 3 12, 5 3 5, 6 3 18, 20 எடுக்க முடியாது, 8 3 24. மறுபடியும் 4 எடுக்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 1 நாள் 4, 5 6, 5 நாள் 20, 2 நாள் 8. மறுபடியும் 5ஆல் எடுக்கிறேன். 1 1 5 5, 6 1 5 5, 2. மறுபடியும் எதால் எடுக்கலாம், 2ஆல் எடுக்கலாம். 1 1 3 2 6 1 1. மறுபடியும் இந்த 3 எடுத்துக்கலாமா, இந்த 3 எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது மொத்தம் பெருக்குங்க. பாருங்க, 3 நாள் 12 12 5 60, இது ஒரு 6. அப்போ என்ன கிடைக்குது, 360ன்னு கிடைக்குது. போட்டுறக்கூடாதுங்க 360ன்னு, ஏன்னா 10 அதிகரிக்கப்பட்ட நிலையில் தான் இது. ஆனால் ஒரிஜினல் என்னென்னா 10 குறைக்கணும். குறைச்சா என்ன வரும், 350 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது, சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இது பாருங்கள், இந்த டெஸ்ட்டில் புது புக்கு கேள்வியும் இருக்கும், பழைய புக்கு கேள்வியும் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டினும் இருக்கும். இது வரைக்கும் கேட்காத கேள்வி ஆர்எஸ் அகர்வாலேருந்து எடுத்தும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதனால் பார்த்துக்குங்க. அடுத்து 9வது கேள்வி. இப்போ நல்லா கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறாரு. பி + சி அதே வேலையை 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. ஏ + சி அதே வேலையை 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்கன்னா என்ன கேட்குறாங்க, பி மட்டும் தனியாக. இப்போ நம்ம எதுலேருந்து எது கழிச்சா பி கிடைக்குன்னு பார்த்தா எதுலேருந்து எது கழிச்சாலும் பி கிடைக்கல. ஆனால் முதல்ல ஏ கண்டுபிடிக்கலாம், இங்கே சி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த ஏ + சிலேருந்து ஏவை கழிக்கிறோம். தெரியுதா? இங்கே ஏ + சினுக்கு இங்கே ஏ இருக்குது. அப்போ நம்ம கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், சி மட்டும் கிடைக்குமா? அப்போ கழிக்கணும் என்ன எடுத்துக்கணும், இது 2 எடுத்துக்கணும். 6 12, இது 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் கழித்தல் அப்படின்னால டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும், 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ சி எவ்வளோ, 12. இப்போ பாருங்கள், பி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பி வேணும்னா எதுலேருந்து எது கழிச்சா, பி + சிலேருந்து சியை கழிக்கிறேன். பி + சி எவ்வளோ, 3, சி எவ்வளோ, 12. கீழே டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன், 9. 1 3 3 3 3 9, 1 3 3 4 3 12. அப்போ எவ்வளோ, பி எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார், இங்கே பாருங்கள் 4 மணி நேரத்தில் முடிப்பார். என்ன ஆன்சர், டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், 81 மாணவர்கள் மேன் பவர் அதானே 81, 448 மீட்டர் நீளமுள்ள சூழல், அது ஒர்க்கு, அதனால் கீழே போடுறேன். ஓகே, எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 56 நாட்கள் முடிப்பார்கள். ஈக்குவல் டு 160 மீட்டர் நீளமுள்ள சுவரை 27 நாட்கள் முடிக்க எத்தனை மாணவர்கள் தேவை. அவ்வளோதான் சரி. இதை சிம்பிளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்,
இங்கே பாருங்கள், ஓர் 27 27, 3 27 81. அதானே? அடுத்து 8ஆல் அடிக்கலாம். 7 8 56. ஓகேவா? 8 40. மீதி 6 8 48. ஓர் 8 8 8, ஓர் 7 8 56. இங்கே பாருங்கள், ஓர் 8 8, 2 8 16, ஒரு 0. அவ்வளோதாங்க. எக்ஸ் மட்டும் வேணும். இந்த 20 இந்த 3 கூட அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 3 × 20 எவ்வளோ? 60. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 60 அப்படின்னு கிடைக்குது. பார்த்துக்குங்க. எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 11வது கேள்வி. எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை எதிர்மாறலில் உள்ளன எனில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டா மாறிலின் மதிப்பு கண்க அப்படின்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நேர்மாறல் அப்படின்னா என்னென்னா வகுத்தல போடணும். x/y = k. இது என்ன மாறல்? நேர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா பெருக்கல்ல போடணும். xy = k. நல்லா தெரிஞ்சுக்குங்க சார். நேர்மாறல்னா பின்னத்தில் போடணும், எதிர்மாறல்னா பெருக்கல்ல போடணும். அவ்வளோதாங்க. இப்போ கேவோட மாறிலியோட மதிப்பு வேணும்னா எதிர்மாறலாம் ரெண்டுத்தையும் பெருக்கணும் தானே? அப்போ 64 × 0.75 அதானே? இப்போ 64ன்னு போகிறோம். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா முடிஞ்சு போச்சு. 0.75ன்ற முக்கால் மதிப்பு தானே? அப்போ 3/4. ஒரு நாள் 4, 16 நாள் 64, 16 3 48 ஆன்சர். எங்கே இருக்கு? இங்கே பாருங்கள், டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 12வது கேள்விக்கு நல்லா கவனிங்க. ஒரு தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 5 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. மற்றொரு தச்சர் பி ஆனவர் அதே நாற்காலியின் பாகங்கள் பொறுத்த ஏ எடுத்துக்கொள்வதை விட 3 நேரங்கள் கூடுதலாக எடுத்துக்கிறாரு. அப்போ பி எவ்வளோ எடுத்துக்கிறாருன்னா 18 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. பாருங்கள், இது அப்படி தனித்தனியாக கொடுத்துருந்தா போட்டிருப்போம். ஆனால் ஏ 5ன்னு கொடுத்து பி வந்து 3 அதிகம்னு சொல்லியிருக்காங்க, 18ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அதானே 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல 2 பேர் சேர்ந்து ஒரு நாற்காலியின் பாகம் பொறுத்த கண்டுபிடிக்கலாமா? எப்படி? மேலே பெருக்கி போடுவோம், கீழே கூட்டி போடுவோம். கூட்டம் என்ன வரும்? 33. இது ஒரு நாற்காலியின் பாகம் பொறுத்த. 22 என்ன பண்ணோம்? நம்ம 22ஆல் பெருக்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2 பதினொன்று 22, 3 பதினொன்று 33, 1 3 3, 6 3 18, 5 6 90, 90 × 2 180 நிமிடம், மினிட்ஸ். 180 மினிட்ஸ். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது பர்சன்டேஜில் கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். இது 7th புக்கு கேள்வி. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். 560. அதில் 320 பேர் என்னது? சிறுவர்கள். 0 4 1. இது சிறுமிகள். அதானே? இப்போ இந்த சிறுமிகளோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேர்ள்ஸோட சதவீதம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 140 போடுறோம். இங்கே பாருங்கள், 240 140. 0 6ல் 2 போச்சு 4, 5ல் 3 போச்சு 2, 240. ஓகேவா? ஸோ 240 கேர்ள்ஸு. மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 560 × 100. அவ்வளோதான் சார். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்னென்னா ஒரு 0 ஒரு 0. ஓகேவா? 52 100. இவ்வளோ 22 56. மறுபடியும் 25. இது என்ன வரும்? 14 2 28. மறுபடியும் 12 2 24, 7 2 14. அவ்வளோதான். ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு 7ஆல் டிவைட் பண்ணிடுங்க. பண்ணிட்டா என்ன கிடைக்கும்னா 42.86. பி சரியான ஆன்சர் கிடச்சிரும். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 14வது கேள்வி. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ என்பவர் பியை விட 33 1/3%. இங்கே பாருங்கள், 33 1/3% அதிகமாக வருமானம் பெறுகிறார் எனில் பி என்பவர் ஏயை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக வருமானம் பெறுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல 33 1/3% என்ன அர்த்தம்? 100/3%ன்னு அர்த்தம். சரி, இதோட கம்பேரிங் அப்படின்னு வந்தாலே என்ன ஃபார்முலா நமக்கு போடும் ஞாபகம் இருக்குங்களா? ஆர் 100. அது மேலே ஃபஸ்ட்டு அதிகம் தான் சொல்கிறாங்க, அதனால் ப்ளஸ்ஸு போடுறேன். ஓகேவா? × 100. அவ்வளோதாங்க. இப்போ ஆரோட வேல்யூ என்ன போடணும்? 100/3ன்னு போடணும். போடலாமா? இங்கே பாருங்க, 100/3 டிவைட் 100 + 100/3 × 100. இங்கே பாருங்கள், இந்த 3 குறிப்பிடலாம் 300 300 400 மாறுமா? அப்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. மேலே 100/3ன்னு வரும், கீழே 400/3ன்னு வரும், × ஒரு 100. இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன் சார். இந்த பாருங்கள், இந்த 3 3 அடிப்பட்டு போச்சா? 2 0 2 0 அடிப்பட்டு போச்சா? அப்போ என்ன கிடைக்கும்? 100/4ன்னு கிடைச்சிரும். சிம்பிளை பண்ணால் 25 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க. எத்தனை சதவீதம் குறைவு? 25% குறைவு. அடுத்தது 15வது கொஸ்டின். 2 எண்களின் விகிதம் 3:4. அவற்றின்
இவற்றின் பெருக்கல் பலன் 435 எனில் பெரிய எண் யாதுன்னு கேட்குறாங்க. எப்பவுமே 2 ரேஷியோ அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ரேஷியோவில் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் பெருக்கிற 3 12 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 432. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா 432 டிவைட் 12. 4 அடிக்கலாமா? 3 12 பாஞ்சு அப்புறம் எத்தனை நாள்? 40 10 நாள் 40. இங்கே பாருங்க 4 3 12 ஒரு நாள் 10 நாள் 40 மீதி 3 8 நாள் 32. ஓகேவா? 1 3 3 3 3 9 மீதி 1 6 3 18. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 36னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 6. இந்த 6 எடுத்து போயிட்டு இந்த ரெண்டுத்துல போட்டால் 2 எண் கிடைச்சிரும். ஆனால் என்ன கேட்குறாங்க? 3 18 4 24. பெரிய எண் தானே கேட்குறாங்க. பெரிய எண் என்ன? 24 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 16வது கேள்வி. நல்லா கவனிங்க. 7:11 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் அதன் விகிதம் 3:4 என மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 7/11 ஒரு விகிதத்தை பின்னமாக போடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விகிதத்தை எப்படி போடலாம்? பின்னமாக போடலாம். இதில் பொதுவான ஒன்று ரெண்டுத்துலையும் கூட்டினா அது ரேஷியோ என்னவா மாறுதான்? 3:4. அப்போ 3/4 மாறுது. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிச்சு போச்சுங்க. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 28 ப்ளஸ் 4x 3 33 ப்ளஸ் 3x. அவ்வளோதான் சார். எக்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் தள்ளிட்டோம்னா எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போ 4x மைனஸ் 3x 33 மைனஸ் 28. அப்போ எக்ஸோட வேல்யூ 5ன்னு கிடைக்கும். 33 28 போச்சுன்னா எவ்வளோ? 5. எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஸோ 16க்கு ஆன்சர் சி. அடுத்தது 48 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியை கொண்டு எத்தனை வெவ்வேறு விதமான செவ்வகங்களை உருவாக்கலாம்? இது பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இருக்கிற கேள்வி சார். இது நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. 48 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியை கொண்டு எத்தனை வெவ்வேறு விதமான செவ்வகங்களை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, செவ்வகங்கள் ஒரு கம்பி லென்த்தே கம்பி இருக்குது. இது செவ்வகமாக மாத்திரம் அப்படின்னா சுற்றளவு பேஸ் பண்ணி தான் வரும். அதானே? அப்போ செவ்வகத்தோட சுற்றளவுனா 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எவ்வளோ? 48. அப்போ எல் ப்ளஸ் பி எவ்வளோ? 48 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 24. 2 நம்பரை கூட்டினா 24. எத்தனை ஜோடி கிடைக்குன்னா 12 ஜோடி கிடைக்குங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், 1 23 2 அப்படியே 1 குறைச்சிட்டே வரணும். 22 3 21. ஓகேவா? ஸோ 4 20 5 19 6 18. ஓகேவா? 7 10. இங்கே பாருங்க, இது அது 7. இங்கே என்ன வரும்? 17 8 16. இது மாதிரி மொத்தம் 1 வரைக்கும் கீழே போட்டு வந்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஜோடி கிடைக்கும்? 12 ஜோடி கிடைக்கும். ஓகேவா? அடுத்து என்ன வரும்? 9 5. இங்கே 10 14. ஓகேவா? அடுத்து என்ன வரும்? 11. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று குறைக்கணும், அதிகப்படுத்தணும், இந்த பக்கம் குறைக்கணும். அப்போ இது 13 வருமா? அடுத்தது 12. இது எவ்வளோ வரும்? இது 12. ஸோ இது மாதிரி போட்டுகிட்டே வந்தோம்னா எது வரைக்கும் கீழே வந்து 1 வரைக்கும் போட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை ஜோடி கிடைக்கும்? 12 ஜோடி கிடைக்கும். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 18வது கேள்வி. ஒரு செவ்வகத்துடைய மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க. ஒரு செவ்வகம், இதுதான் மூலைவிட்டம். ஓகேவா? இதோட வேல்யூ இது. இந்த மூலைவிட்டம்னா இது எல்பின்னா மூலைவிட்டத்தோட ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41. புரியுதாங்க? இப்போ 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிற என்ன கிடைச்சிடும் நம்மளுக்கு? எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 41. சரி, அதனோட பரப்பு கொடுத்துட்டாங்க. என்னது? எல்பியோட வேல்யூ எவ்வளோ? 20. அவ்வளோதான். இதுலேருந்து நம்மளுக்கு எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? பெரிமீட்டர் சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் ஃபார்முலா வச்சுலாம் போடாதீங்க. 2 நம்பரை பெருக்குனா 20. ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 41. அப்போ 5 4 20ன்னு போடலாமா? ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இது கூட்டுங்க 1 41 வருதா? அப்போ 2 நம்பர் என்னது? 5 4 தான். நம்மளுக்கு சுற்றளவு தானே வேணும். சுற்றளவு என்னன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி. அப்போ 5 + 4 5 9 9 2 18 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 19வது கொஸ்டின். நல்லா கவனிங்க. ஒரு செங்கோலுடைய அளவுகள் 24 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். அதில் 20 மீட்டர் நீளம் 48
சென்டிமீட்டர் அகலம் 6 மீட்டர் உயரமுள்ள சுவர் எழுப்ப எத்தனை செங்கற்கள் தேவை? இது மாதிரி எண்ணிக்கை நம்மளுக்கு வேணும்னா சுவரோட கன அளவு டிவைட் செங்கோட கன அளவு. சுவரோட கன அளவு பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருந்துக்கிறதுல சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். அப்போ 20 இன்ட்டு 100 இன்ட்டு 48 இன்ட்டு 6 இன்ட்டு 100. ஏன் இது ரெண்டுத்தையும் 100 பிறகுனா ரெண்டுமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவரோட கன அளவு மேலே போட்டேன். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். கீழே செங்கலுக்கு என்ன வரும்? 24 12 8. அவ்வளோதானே, இதை சுருக்கிட்டால் முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், 1 12 12 4 12 48. 1 நாள் 4 2 நாள் 8 1 2 2 3 2 6 1 3 3 8 3 24. இதானே 4 நாள் 5 நாள் 20 2 நாள் 8. ஓகேவா? அடுத்து 1 2 2 25 2 50. இங்கே பாருங்கள், அப்போ 25 125. இல்லைங்க, ஏதோ சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அப்படியே இருங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வரும்? 20 மீட்டர் நீளமா? 20 இன்ட்டு என்ன பண்ணுறேன்? 100ன்னு போடுறேன். அடுத்தது 48 சென்டிமீட்டர். அடுத்தது 6ன்றதால அது இன்ட்டு 100 அப்படின்னு போடுறேன். கீழே இது எவ்வளோ? 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8. ஓகேவா? ஒரு 24 24 2 24 தானே 48 2. ஓகேவா? இது 4 நாள் 5 நாள் 20 3 நாள் 12 1 3 3 2 3 6 1 2 2 4 2 8. இங்கே பாருங்கள், 1 2 2 2 2 4. அடுத்து என்ன கிடைக்குது? 1 2 2 52 100. பாருங்கள், பெருக்குனா ஆன்சருங்க. என்னென்னா இப்போ 5 இருக்குது 50 இருக்குது 5 25. எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள்? இந்த ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ 3 ஜீரோ இருக்கா? ஸோ 3 ஜீரோ இருக்குது. அப்போ ஆன்சர்னா 25,000 தான் ஆன்சர். சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 20வது கேள்வி. இரு பகடைகள் ஒரே நேரத்தில் வீசப்படும் போது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்தகவியாது. 2 பகடைகள் அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு தெரியும், கிடைக்கும் கூறுவெளிகள் அப்படின்னா 6 ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். 36 கிடைக்கும் மொத்த கூறுவெளிகள். இதே ஒரு பகடைனா 6 பவர் 1ன்னு போடுவோம். 3 பகடைகள்லாம் 6 கியூப் 216ன்னு போடுவோம். சரி, அல்லதுன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இது காமனாக இருக்கிறத கழிச்சுக்கணும். கூடுதல் 10 வர மாதிரி என்னென்ன வரும்? 6 4 அதானே, 4 6. அடுத்து 5 5. வேறு எதுனா வருமா பகடையில்? வராது. அடுத்து 11 கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வரும் 6 5 5 6. அவ்வளோதான். வேறு 7 4 வருமானா வரக்கூடாது, ஏன்னா 7 பகடையில் கிடையாது. அவ்வளோதான் சார். இதுக்கு என்ன வரும்? 3/36. இதுக்கு என்ன வரும்? 2/36. இது ரெண்டுத்துல காமனாக எதுனா இருக்குன்னு பாருங்கள், எதுவுமே இருக்காது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னென்னா 3/36 ப்ளஸ் 2/36. 3 2 எவ்வளோ? ஸோ 5/36. அப்போ என்ன ஆன்சர்? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா டி 2 அதாவது 5/36. புரியுதா சார் என்னென்ன? இதில் காமனாக எதுவும் இல்லை, அதனால் நான் கழிக்கல. ஸோ காமனாக இருந்தால் கழிச்சிடணும். அப்போ டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 21வது கேள்வி. ஒரு சங்கேத மொழியில் இந்த வார்த்தையாக குறிக்கப்படுது, இந்த வார்த்தை எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல ஏபிசிடி இது மாதிரி வந்தால் லைனாக எழுதிக்குங்க. ஏபிசிடி ஜி எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கேஎல் எம்என்ஓ பி கியூ ஆர்எஸ் டி யூவி டபிள்யூ எக்ஸ்ஒய் இசட் இதுன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இசட்ஜிபி எவ்வாறு மாற்றப்படுகிறது? WINன்னு மாறுறாங்க. அப்போ என்ன மாற்றணும்? VMRக்கு என்ன மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இசட் எப்படி WM மாறுது அப்படின்னா 1 2 3 -3. அப்போ இதுக்கு -3 போடுங்க. விக்கு -3 போட்டால் என்ன வரும்? 1 2 3 எஸ்ன்னு வரும். ஃபஸ்ட்டு எஸ்ஸில் இருக்கிற ஒரே ஆன்சர் எங்கே? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. வேறு எதுவுமே இல்லை. ஸோ இல்லைன்னா அடுத்தடுத்த லாஜிக்கில் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு ஃபிபனாசி எண் தொடரில் ஒவ்வொரு டேஷாவது உறுப்பும் 8 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிபனாசி தொடர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 1 முன்னாடி நம்பர் ஆட் பண்ணனா வரும் 2 3 5 8 13. புரியுதா? முன்னாடி இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். 21 இப்படி போயிட்டே இருக்கும் சார். அப்போ என்ன வரும்? 50 ஆட் பண்ணனா வரும் 34. அடுத்து என்ன வரும்? 55. அடுத்தது
89 இப்படி போயிட்டே இருக்கும் சார். இதில் ஒவ்வொரு டேஷாவது உறுப்பும் 8 மடங்கு. அப்போ 8 மடங்கு வரது எது? 6. அடுத்து 12வது வரும். அப்போ ஒவ்வொரு 6வது உறுப்பும் எத்தனை மடங்காக வரும்? 8 மடங்காக வரும். பார்த்துக்குங்க. அடுத்தது 23வது கேள்வி. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. வரும் ஒரு இது மாதிரி கிழக்கு திசை கேட்குறாங்கன்னா, இது கிழக்குன்னு எடுத்துக்கங்க, இது மேற்குன்னு எடுத்துக்கங்க, இது வடக்கு, இது தெற்கு. வருண் கிழக்கு நோக்கி 7 மீட்டர் தூரம் நடக்கு 7 கிலோமீட்டர் 7 இங்கே நடக்கிறார். பின்பு இடப்புறம் திரும்பி இடப்புறம்னா கீழே வருவாரா மேலே வருவானா நல்லா தெரிஞ்சுக்குங்க. இடதுபுறம் அப்படின்னாலே அது என்ன திசை அப்படின்னா எதிர் கடிகாரம், ஆன்டி கிளாக். ஓகேவா? இதே வலதுபுறம் அப்படின்னு சொன்னால் கடிகார திசை, கிளாக் வைஸ். வலதுபுறம்னா கடிகார திசை, கடிகாரம், கிளாக் வைஸ் நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே நிற்கிறாருன்னா இடதுபுறம்னா ஆன்டி கிளாக் என்ன பண்ணுவார்? மேலே போவார். எவ்வளோ? 5. மீண்டும் என்ன பண்ணுறாருன்னா இடப்புறம் திரும்பி 7. அப்போ மறுபடியும் இங்கே என்ன வரும்? இது 7, இது 7. இங்கே வந்து நிற்கிறார். சரி, அவர் புறப்பட்ட இடத்துக்கு எவ்வளோ தொலைவுனா இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸா இந்த டிஸ்டன்ஸு. அப்போ ஆன்சர் என்னென்னா 5 கிலோமீட்டர் தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அடுக்கவும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ காய், சந்தை, வெட்டுதல், சமையல், உணவு அப்படின்னு கேட்குறாங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சந்தைக்கு போகணும், 2 முதல்ல வரும். அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும்? காய்கறி வாங்கணும் 1. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வெட்டணும் 3, அதுக்கப்புறம் சமைக்கணும், அதுக்கப்புறம் அதை உணவை எடுத்துக்கணும். அப்போ 2, 1, 3, 4, 5 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் பாருங்கள். 2, 3, 2, 1, 3, 4, 5 பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 25வது கேள்வி. கீழே கொடுக்கப்படுறவற்றில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஸோ இது மாதிரி கேட்குறாங்கன்னா இந்த படத்தை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. 28 ஆன்சர், 28 18 ஆன்சர். ஓகேவா? இது என்ன லாஜிக்கில் போட்டாலும் கண்டுபிடிக்க முடியல. பட் நிறைய கொஸ்டின்ஸ் கண்டுபிடிக்கலாம். பட் இந்த கொஸ்டின்ஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து யாராவது மாணவர்கள் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.